சினிமாவில் நடிக்கிறவங்க அதற்கப்புறம் சின்ன திரையில் வந்துடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வெள்ளித்திரையை போலவே சின்ன திரையில் நடிக்கக்கூடிய நடிகைகளுக்கும் நிறைய ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க. அவங்களுடைய நடிப்பை நிறையவே ரசித்து அவங்களுக்காகவே பார்த்தோன்னா சில விஷயங்களை ரசிகர்கள் செய்யக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. குறிப்பாக வெள்ளித்திரையை காட்டிலும் சின்ன திரையில் பார்த்திங்கன்னா அவங்க நடிக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எங்கே போனாலும் மக்களால் பேசப்படும். அதுலேயும் வில்லன் கதாபாத்திரமாக இருந்தால் சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை. பார்க்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் அவங்கள திட்டி தீர்த்துருவாங்க. இப்போ சன் டிவியில் நடிக்க ஆரம்பித்த 4 மாதத்திலேயே ஒரு புதிய காரை வாங்கியிருக்காங்க ஒரு நடிகை அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இப்போ வைரலாகி வருது. ரசிகர்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. சுவாதி கொண்டே அவர்கள் வெள்ளித்திரை நடிகைகளுக்கு இணையாக தற்போது சின்னத்திரை நடிகைகளும் டாப் இடத்துல பிடிச்சு மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சு அதிக கவனத்தை எடுத்து வருவாங்க. கர்நாடகாவை சேர்ந்தவங்க தான் சுவாதி கொண்டே. இவங்க இப்போ 3 முடிச்சு அப்படின்ற பார்த்தோன்னா ஒரு சீரியலில் நடித்து வந்துட்டுருக்காங்க. அதில் ரொம்பவே வரவேற்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் இருக்காங்க. என்னன்னா பார்த்திங்கன்னா அவங்களுடைய கதாபாத்திரம் ஏற்கனவே பழைய காலங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை வைத்து சொன்னாலும் இன்னுமே மக்களிடையே அது நல்ல வரவேற்பை பெற்று வந்துட்டுருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதில் இவங்க நந்தினி அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடித்து வந்துட்டுருக்காங்க. இதனால் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பையும் பெற்றிருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ இவங்க திடீரென வாங்கியிருக்கக்கூடிய காரை பற்றி தான் எல்லோரும் பேசி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்களை படுகின்றதா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு புறம் இருக்க, நிஹாரிகா அவங்களுக்கு விரைவில் 2வது திருமணம் நடக்க இருக்குதான். தெலுங்கு திரைப்படத்துறையில் பிரபல நடிகர் சிரஞ்சீவியின் சகோதரரும் தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய நாகேந்திர பாபுவின் மகளுக்கு தான் சமீபத்தில் பார்த்திங்கன்னா முதல் திருமணம் முடிவிற்கு வந்தது. இப்போ மறுபடியும் அவங்க 2வதாக திருமணம் செய்ய போகிறாங்க அப்படின்ற செய்திகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பிரபலங்களாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர் பிடிக்கலை அப்படின்னா ரொம்பவே ஓப்பனாகவே பேசி ஒருவருக்கொருவர் சமரசமாக பிரிந்து அவங்களுடைய விவாகரத்தை வாங்கிடுறாங்க. இது பெரிய பெரிய நடிகர் நடிகைகளில் இருந்து சாதாரண மக்கள் வரைக்கும் ஒரு சகஜமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. எப்படியோ 2வது திருமணம் நல்லபடியாக அவங்களுக்கு நடந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கணும் ரசிகர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாக நிஹாரிகா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.